பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. இரண்டாவது அடிப்படை, 6 அடிப்படைகளில் இரண்டாவது, அமரல்லாஹு பில் இஜ்திமாஇ ஃபித்தீனி வ நஹா அனித் தஃபர்ருகி ஃபீஹ் ஃபபய்யனல்லாஹ் ஹாதா பயானன் ஷாஃபியன் தஃப்ஹமுஹுல் அவாம். மார்க்க விஷயத்தில், அதாவது அல்லாஹ்வுடைய தீனுடைய விஷயத்தில் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து இருக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை இது. தீனில் நாம் ஒன்றுபட்டிருக்க வேண்டும், பிரிந்து விடக்கூடாது. அது விஷயத்தில் பிரிந்து விடுவதை தடை செய்திருக்கிறான், அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான். இந்த விஷயத்தை பொதுமக்கள், அதாவது பாமர மக்கள் கூட விளங்கிக் கொள்ளும் வகையில் அல்லாஹ் இதை தெளிவாக விளக்கியிருக்கிறான். எங்கே? குர்ஆனில், சுன்னாவிலும். இந்த ரெண்டாவது அடிப்படையில் ஒன்றுபட்டிருப்பதை பற்றி நமக்கு வலியுறுத்தப்படுது. பிரிவினை கூடாது அப்படிங்கிறத பற்றி எச்சரிக்கை செய்யப்படுது. இது ரொம்ப எளிமையாக புரிய வேண்டிய ஒரு விஷயம். எல்லா மக்களும் விளங்குற மாதிரி தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறானா. ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா இந்த அல் உசூல் சித்தால ஆரம்பத்தில் சொல்கிறாங்கல்ல, எல்லா மக்களும் புரியக்கூடிய எளிமையான விஷயத்தை அறிவுஜீவிகள் தங்களை நினைக்கிறவங்க கூட நிறைய பேர் அதில் தப்பு செய்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த பிரிவினை விஷயங்கிறது ஒரு வெறுக்கப்பட்ட விஷயம், அல்லாஹ் தடுத்திருக்கிற விஷயம். ஆனால் மக்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? மார்க்கத்தில் பிரிவினைக்கு உள்ளாகிறாங்க, ஒற்றுமை இல்லாமல் போகிறாங்க. மார்க்கத்தை பற்றி பிடிப்பதில் அமரல்லாஹு பில் இஜ்திமாஇ ஃபித்தீன், தீனில், மார்க்கத்தில் இஜ்திமா, ஒன்று சேர்ந்திருத்தல், இதை அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். இப்போ ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, இந்த அடிப்படை குர்ஆனில் தெளிவாக இருக்கிறது. வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, 3வது சூரா ஆல் இம்ரானுடைய 103வது ஆயா. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்போ அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடிக்கணும். அதுதான் என்ன? அத்தீன், அல் இஸ்லாம், அல் குர்ஆன், அஸ் சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. அதுதான் அல்லாஹ்வுடைய கயிறு. அது எல்லாரும் சேர்ந்து பற்றி பிடிக்கணும். அப்போது எல்லாரும் சேர்ந்து பற்றி பிடிக்கல, சிலர் மட்டும் பற்றி பிடிக்கிறாங்கன்னா என்ன ஆகும்? அந்த பற்றி பிடிக்காதவங்க எங்கே இருக்கிறாங்க? பிரிவினையில் இருக்கிறாங்க. தீனில் அவங்க ஒன்று சேர்ந்து இல்லை, தீனுடைய விஷயத்தில் பிரிஞ்சு போயிட்டுருக்கிறாங்க. சரியான தீனை பற்றி பிடிக்கலை, சரியாக பற்றி பிடிக்கலை. அதை அவங்க சொந்த அபிப்பிராயங்கள், அவங்க சொந்த கருத்து, இதை பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தீனுன்னு வேறு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு தனி தீனை, ஒரு பிதஅத்தான, புதுமையாக அவங்களுடைய அபிப்பிராயங்கள், மனசுக்கு தோன்றிய விஷயங்களை எல்லாம் தீனாக நம்பிக்கொள்கிறாங்க. இவங்க தான் பிரிவினைவாதிகள், இவங்க தான் வழி தவறியவர்கள், இவர்கள் தான் பிதஅத்தை செய்கிறவர்கள். தீனை பற்றி பிடிப்பு சுன்னத்து, சுன்னாவை தான் அவங்க பற்றி பிடிக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை பற்றி பிடிச்சாங்க. ஆனால் சுன்னத்துக்கு முரணான போகிறவங்க எதை பற்றி பிடிக்கிறாங்க? அவங்களுடைய மனையை செய்ய பற்றி பிடிக்கிறாங்க, அவங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தை பற்றி பிடிக்கிறாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அதே சூராவுடைய இன்னும் ஒரு ஆயத்து தள்ளி 105வது ஆயத்தில் சொல்கிறான், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வஹ்தலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத், எவர்கள் தங்களிடம் அல்லாஹ்வின் தெளிவான ஆயாத்துகள், பையினாத் வசனங்கள் வந்த பின்பும் தங்களுக்கு கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து போனார்களோ அவர்களைப் போல நீங்களும் ஆகிவிட வேண்டாம். இவங்க யார்? தெளிவான அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறங்கிய பிறகு கூட தங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வைத்துக்கிட்டு இந்த தீனுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய அந்த ஆயத்துக்களை பற்றி பிடிக்கிறத விட்டு விலகி போய் பல பிரிவினைகளில் விழுந்தாங்களே, இவங்க யார்? அவங்கள போக ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவங்க யார் அப்போ? சொல்லுங்கள். முஷ்ரிக்குகள். குர்ஆனுடைய ஆயத்து வந்த பிறகு, குர்ஆன் ஆயத்துங்கிறத விட அல்லாஹ்வுடைய ஆயத்துகள், ஏன்னா குர்ஆனுடைய ஆயத்தையும் குறிக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் தெளிவாக வந்த பிறகும் அதை விட்டு விலகி போனவங்க யார்?
யூதர்கள் கிறிஸ்தவர்கள். முந்தைய காலத்து அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் பல பிரிவினைகளை அன்றும் சரி இன்றும் சரி பிரிந்ததுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய பையினாத், தெளிவான வசனங்கள் வந்த பின்பும் அதை எடுத்துக்கொள்ளாமல் பற்றி பிடிக்காமல் என்ன செய்துட்டாங்க, அவங்களுக்குள்ளே கருத்துக்களை உருவாக்கி அந்த கருத்து வேறுபாட்டிலே அவங்க இருக்கிறாங்க. இதனால தான் மார்க்கத்தில் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆகிடாதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்கிறான். இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வ கானூ ஷியஆ லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை இன்னமா அம்ருஹும் இலல்லாஹ். நபியை, நிச்சயமாக எவர்கள் தங்கள் விருப்பப்படி பலவாறாக பிரித்து அவர்களும் பல பிரிவினராக பிரிந்து விட்டார்களோ அவருடன் உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அவருடைய விஷயமெல்லாம் அல்லாஹ்விடமே இருக்கின்றது. அதாவது அஹ்லுல் கிதாப், யூதர்கள் கிறிஸ்தவர்கள், அவங்களுடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். மார்க்கத்தை பலவாறாக பிரிஞ்சு போயிட்டாங்களே அவங்களுக்கும் உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிட்றாங்க. ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன் வல்லதீ அவ்ஹைனா இலைக வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வ மூஸா வ ஈஸா அன் அகீமுத் தீன வலா ததஃபர்ரகு ஃபீஹி. நூஹுக்கு எதனை அவன் ஆக்கியிருக்கிறானோ, அறிவுறுத்தினானோ, அதனை உங்களுக்கு அவன் மார்க்கமாக்கி இருக்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வலியுறுத்திய வசியத் செய்ததையே உங்களுக்கும் மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான். ஆகவே நபியே, நாம் உங்களுக்கு வஹி மூலம் அறிவிப்பதும் இப்ராஹிம், மூசா, ஈசா ஆகியோருக்கு நம்ம அறிவுறுத்தியதும் என்னவென்றால், நீங்கள் ஒருமித்து ஓரிரை கொள்கையுடைய உண்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநிறுத்துங்கள். தௌஹீத், இங்கே தீனை நிலைநிறுத்துவது என்றால் தௌஹீதை நிலைநிறுத்துறது, அரசியல் ஆட்சி அதிகாரத்தை இல்லை. நிறைய பேர் இக்காமத்துத்தீன் அப்படின்னு சொன்னால், அதாவது தீனை நிலைநாட்டுதல் அப்படின்னு சொன்னால் ஆட்சி அதிகாரத்தை, அரசியலை நிலைநாட்டுவதுன்னு நினைக்கிறாங்க. ஆகவே ஆட்சி அதிகாரத்திற்காக போராடிக்கிட்டு, அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு, அதற்காக திட்டம் போட்டுக்கிட்டு, அதற்கான வேலைகளில் இயங்குகிறாங்க. அவங்க வழி தவறிய மக்கள், குர்ஆன் சுன்னாவை சரியாக விளங்காமல், நம்முடைய சஹாபாக்கள் உடைய பாதையை விளங்காமல் போனவர்கள். அவங்களுடைய பிரச்சனை என்ன கேட்டால், தௌஹீதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறதை காட்டிலும் ஆட்சி அதிகாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது ஷிர்க்கை எதிர்ப்பதை காட்டிலும் தாங்க வாழக்கூடிய தேசத்தில் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் அல்லது காஃபிர்கள் அல்லது முனாஃபிக்குகள் அல்லது முஸ்லீம்களாகவே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகள், இதையெல்லாம் கவனித்து அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களை எதிர்த்து அவங்களுடைய ஆட்சியை பறித்து அவங்க தௌஹீதை நிலைநாட்ட போவதா, அதுவும் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போவதா நினச்சிக்கிட்டு அதற்காக வேலை செய்கிறாங்க. இதுதான் தீனை நிலைநாட்டுறதுன்னு நினைக்கிறாங்க. தீனை நிலைநாட்டுறதுன்னா இதுதான் நினைக்கிறாங்க, அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு. இது ஒரு தவறான கொள்கை. அல்லாஹ் இங்கே அன் அகீமுத்தீன வலா ததஃபர்ரகு ஃபீஹி, அதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று சொல்வதன் மூலமாக பிரியாத நிலையில் ஒன்றுபட்டு தீனை நிலைநாட்டுவது எதில் தெரியுமா? முதல்ல அது தௌஹீதை பற்றி பிடித்து அல்லாஹ்வை வணங்குவதின் பக்கம் மக்களை அழைக்கிறதுல, அதை நிலைநாட்டுவதில் தான் இருக்குது. ஆகவே தௌஹீதை இங்கே நிலைநாட்டணும். சரி, இது எப்படி, இதுதான் அங்கே கருத்துன்னு எப்படி வழங்குறது? மேலே உள்ள அந்த ஆயத்துடைய ஆரம்ப பகுதியை பார்த்தா தெரியும். ஷரஅ லகும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன், நூஹுக்கு எதனை அல்லாஹ் அறிவுறுத்தினானோ அதனையே உங்களுக்கும் ஷரியத்தாக மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான். அப்போ அல்லாஹ் நூஹுக்கு வலியுறுத்திய மார்க்கம் என்ன? தௌஹீத், ஷிர்க்கை விட்டு விலகுவது. அதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்தாங்க. இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கும் அதுதான், உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வசியத்து இப்ராஹிம், மூசா, ஈசா எல்லோருக்குமானது. அவங்களுக்கு இதுதான், அதுதான் உங்களுக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போது இது ஆட்சி அதிகாரத்தையை குறிக்கும். அல்லாஹ் தஆலா நூஹுக்கும் இப்ராஹிம், மூசா, ஈசா இவங்களுக்கெல்லாம் அறிவுரை சொன்னது ஆட்சி அதிகாரத்தையா? அவங்களுக்கெல்லாம் சொன்னது தௌஹீதுடைய தாவா, தௌஹீதை நிலைநாட்ட சொன்னான் அல்லாஹ். இபாதத் அல்லாஹ்வுக்குரியது. ஷிர்க்கை தடுத்தாங்க, அவங்க ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரம் செய்தாங்க. அப்போ இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
அப்போ இஹ்லாஸாக முதல் அடிப்படையை தான் இங்கே வலியுறுத்தப்படுது. இஹ்லாஸாக இபாதத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் உரித்தாக்கக்கூடிய அந்த தீனை நிலைநாட்டுவதில் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். புரியுதுங்களா? அதில் ஒன்றுபட்டிருக்கணும். எப்போ இதில் ஒன்றுபடாமல் மற்றது எதுலேயோ ஒன்றுபடுறோமோ உண்மையில் அது தீனை நிலைநாட்டுறது வராது. நம்முடைய சுயநலத்தையும் நம்முடைய உலக ஆசையையும் நிலைநாட்டுவதில் வரும். உதாரணத்துக்கு ஆட்சியை பற்றி பிடிக்கிறதுக்காக, ஆட்சியை கைப்பற்றுவதற்காக போட்டியிடுறவங்களுடைய நிலைமையை பாருங்கள். கட்சி அரசியல் இதில் அவங்கள்ட்ட பதவி போட்டி இருக்கும். அப்போ பதவியை தேடுவதற்காக அவங்க முயற்சி செய்துட்டு இருப்பாங்க. பதவி அடைய வேண்டுங்கிறதுக்காக, அதிகாரத்தை அடைய வேண்டும். அதிகாரங்கிறது துன்யா, ஒரு பதவிங்கிறது ஒரு துன்யா. ஆனால் தௌஹீதை நிலைநாட்டுவது, அல்லாஹுடைய இபாதத்தை நிலைநாட்டுவது என்பது அதிகாரம்னு தேவையில்லாமலேயே ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் யாரையும் அழைக்கலாம். எப்படி நூஹும் இப்ராஹிம் மூசாவும் ஈசாவும் எல்லா ரசூல்மார்களும் அழைத்தார்களோ அதுபோல் அதிகாரம் இல்லாமலே அதை செய்ய முடியும் இல்லையா? அதை நிலைநாட்டுவதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் குறிப்பிட்றான். வலா ததஃபர்ரகு ஃபீஹி, இதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்கிறான். இன்னைக்கு பிரிஞ்சு போனவங்களுடைய நிலைமையை பார்த்தா அவங்க தௌஹீதுக்காக பிரிஞ்சு போல. தௌஹீது இருந்தால் எல்லாமே ஒன்று சேர்ந்துருப்பாங்களே, அவங்க வேறு வேறு நோக்கங்களுக்காக அவங்க வேலை செய்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா இந்த ஆயத்துக்களை மேற்கோள் காட்டுறாங்க. கடைசியாக நான் பார்த்த ஆயத்து 42வது ஆயத்துடைய 42வது சூறாவுடைய 13வது ஆயா. அதற்கு முந்திய இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வகானு ஷியஆன், அது 6வது சூறாவுடைய 159வது ஆயா. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா வ அன ரப்புக்கும் ஃபஅபுதூன், நீங்கள் அனைவரும் ஒரே சமுதாயம், உங்கள் அனைவருக்கும் இறைவன் நான் தான், ஆகவே என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போது இந்த ஆதாரங்கள் எல்லாம் மிக தெளிவாக பிரிவினையை அல்லாஹ் தடுத்திருப்பதற்கும் ஒன்றுபட்டு தீனில் ஒன்றுபட்டிருப்பதற்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருப்பதற்கும் ஆதாரமாக இருக்கிறதை நம்ம பார்க்கலாம்.